ரஷ்யா வியப்பூட்டும் பெருமாண்ட ரஷ்யா. ரஷ்யா ரொம்ப பெரிய நாடு. உலகத்திலேயே ரொம்ப பெரிய நாடு. ஐரோப்பாவிலையும் ஆசியாவிலையும் பறந்து விரிஞ்சிருக்கு. இது ரஷ்யாவை கலாச்சாரங்களின் கலவையா மாத்திருக்கு. ரஷ்யா அதோட நீண்ட வரலாறுக்கும் பணக்கார கலாச்சாரத்துக்கும் பேர் போனது. ரஷ்யா நிறைய கதைகள் உள்ள நாடு. பழங்கால கதைகள்ல இருந்து இன்னைக்கு நடக்கிற சாகசங்க வரைக்கும் எப்பவும் புதுசா ஏதாவது கண்டுபிடிக்க இருக்கு. இந்த நாடு அதோட உறுதியான மனநிலைக்கு பேர் போனது. ரஷ்யர்கள் அன்பானவங்களாவும் எந்த சூழ்நிலையையும் தங்கிக் கொள்ளும் திறன் உள்ளவங்களாவும் இருக்காங்க. கலாச்சார நகரங்கள் மாஸ்கோவும் சென்ட் பீட்டர்ஸ்பர்க்கும். மாஸ்கோ ரஷ்யாவோட தலைநகரம். இது ஒரு சுறுசுறுப்பான நகரம். மாஸ்கோ பழமையையும் புதுமையையும் கலந்து வச்சிருக்கு. இந்த நகரத்துல நிறைய வரலாற்று சிறப்பு மிக்க இடங்க இருக்கு. சென்ட் பீட்டர்ஸ்பர்க் இன்னொரு முக்கியமான நகரம். சென்ட் பீட்டர்ஸ்பர்க்கை வடக்கின் வெனிஸ்னு சொல்லுவாங்க. அழகான கால்வாய்களும் பாலங்களும் இங்க இருக்கு. இந்த ரெண்டு நகரங்களும் ரஷ்ய வரலாற்றையும் கலாச்சாரத்தையும் பத்தி தெரிஞ்சுக்க நல்ல வாய்ப்பை கொடுக்குது. ஒவ்வொரு நகரத்துக்கும் அதோட சொந்த அழகும் சிறப்பும் இருக்கு. பாரம்பரியங்களின் கலவை, உணவு, திருவிழாக்கள், உடைகள். ரஷ்ய உணவு ரொம்ப ருசியானது. போஸ்ட் சூப்பை சாப்பிட்டு பாருங்க. அது பீப்பிரூட்டை கொண்டு செய்யற சூப். பெல்மெனிங்குது மாமிசம் நிரப்பின கொழுக்கடை. ரஷ்யர்கள் கொண்டாட்டம் பண்றத ரொம்ப விரும்புவாங்க. மாஸ்லனிட்சா ஒரு சந்தோஷமான திருவிழா. மக்கள் வண்ணமயமான உடைகளை அணிஞ்சு பிளின்னு சொல்ல ஒரு வகை தோசையை சாப்பிடுவாங்க. பாரம்பரிய ரஷ்ய உடைகள் ரொம்ப அழகா இருக்கும். பெண்கள் சிறப்பான சொல்ல ஒரு நீளமான உடையை அணிவாங்க. அங்கள் கோசோவரோக்கா அணிவாங்க. ரஷ்யாவின் இதயம் கிரெம்லின் ரெட் சதுக்கம் மற்றும் பல. கிரெம்லின் மாஸ்கோவில் இருக்க ஒரு பிரபலமான இடம். அது ஒரு கோட்டை. கிரெம்லின் ரஷ்யாவின் அதிகாரத்தின் சின்னம். ரெட் சதுக்கம் கிரெம்லினுக்கு பக்கத்துல இருக்கு. அது ஒரு பெரிய பொது சதுக்கம். அங்க நிறைய வரலாற்று சம்பவங்கள் நடந்திருக்கு. ரஷ்யாவுல நிறைய பிரபலமான இடங்கள் இருக்கு. இந்த இடங்கள் ரஷ்யாவின் கடந்த காலத்தோட கதையை சொல்லுது. ரஷ்யாங்கிறது வேறுபாடுகள் நிறைஞ்ச ஒரு நாடு. இது கெல்கும் மேற்கும் சந்திக்கிற இடம். இது மர்மத்தினாலும் அழகினாலும் நிறைஞ்ச ஒரு நாடு. வாங்க சுத்தி பாருங்க.